ஏன் அம்பேத்கர் ஏன் கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ ஏன் மதம் மாறல? ஏன் மாறுவதற்கு எவ்வளவு அழுத்தங்கள் அந்த நேரத்தில் வந்திருக்கும்? ஏன் மாறல? ஏன் இந்த இந்து தர்மத்திலே அவர் பயணித்தார்? ஏன் பயணித்தார்னு சொன்னா, அந்த மனிதன் உண்மையான இந்தியன், உண்மையான இந்திய தத்துவவாதி யோசித்தார். அந்நிய நாட்டு மதங்களுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த தேசம் பிரிவினையை நோக்கி சென்று விடும் என்று யோசித்து இந்த இந்து தர்மத்திலேயே புத்த சமயத்தில் பயணித்தார். அதனால் இந்திய தத்துவவாதிகளாக நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுக்கு மாலை போடுற நேரத்தில் அது மாதிரி ஒரு பாட்டை போட்டு இந்துக்கள் மனதை புண்படுத்தணும். கேட்டா சமூக நீதி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மசூதிக்குள்ளேயும் பெண்கள் அனுமதி இல்லை, அதுக்கு ஒரு பாட்டை போடுங்க, ஒரே ஒரு பாட்டு. சரி, இல்லை பெண்கள் போப்பாவ முடியாது, ஐ ஆம் சாரி ஏசப்பா நான் போப்பானா தப்பாப்பான்னு ஒரு பாட்டு பாடுங்க. இந்த தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்தவர் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தினுடைய சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்தார். எல்லா இடத்துலையும் அம்பேத்கர் சிலை கூண்டுக்குள்ள இருப்பது நமக்கான ஒரு வருத்தமாக இருக்கிறது. உண்மையிலேயே அந்த சிலைகள் கூண்டுக்குள்ள இருப்பதற்கு காரணம் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று போலியாக நடத்தி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் முக்கிய காரணம். இங்க பல பிரச்சனைகளாகவே இப்படின்னா தீர்க்கப்படுகிற பிரச்சனைகள் பலவும் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இங்கு இருக்கிற சில அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காக்காரன போரு நம்ம சொன்னது போய் அமெரிக்காக்காரன் இந்தியாவை பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்பாக பேசும்போது நம்ம நண்பர் சொன்னார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக மட்டுமே சுருக்கப்படுவது என்பது இந்திய தத்துவத்தின், இந்துத்துவத்தின், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளின், பரிவார அமைப்புகளின், பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சிகளின் ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பட்டியல் சமூக பெருமக்களினுடைய அடையாளம் அண்ணல் அம்பேத்கர். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை, அதுல தவறும் ஒன்றும் இல்லை. ஆனா அது மட்டுமே அண்ணலுடைய அடையாளமாக சுருக்கப்படுவதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்தவர் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தினுடைய சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்தார். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உலகில் எங்கும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமையிலிருந்தும் தொடங்குகிறது. அவருடைய அடிநாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்திய குடிமக்களுக்கு தரப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் 1949 ஆண்டு நேற்றைய தினம், அதாவது நவம்பர் 26 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஆனா இந்த தினத்தை அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாட வேண்டும் அப்படின்னு இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ்ல இருந்த எந்த பிரதமருக்கும் தோணல. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2015 ஆண்டு அறிவிக்கிறார், இதற்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடப்பட வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பெருமையை நினைத்து பார்க்க வேண்டும், உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் இந்த இந்திய தேசத்தின் வேதம் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் நினைத்து பார்க்க வேண்டும். எப்ப சொல்றாரு? 2015 ஆண்டிலிருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு
சில பேர் கான்ஸ்டியூஷன், பாக்கெட் கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறாங்க, அப்படி ஆடுறாங்க. ஒரு தடவை பார்த்தா ஆக்சிடெண்ட்டாக யாரோ திறந்து பார்த்துட்டாங்க அந்த புக்கை. பார்த்தா வெறும் அட்டை மட்டும்தான் இருக்குது, உள்ள பூரா வெறும் பேப்பர். அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஒருத்தர் சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு, ராகுல் காந்தி மூளை மாதிரி இருக்குதுங்க, உள்ள ஒன்றுமே இல்லை, மண்டை மாதிரி இருக்கு, உள்ள எல்லாம் ஃபுல்லாக வேக்கண்ட் ஆயிருக்கு. அண்ணல் அம்பேத்கரை போற்றுவது, அண்ணலுடைய பெரும்புகழை போற்றுவது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கிறது. நண்பர் பேசும்போது சொன்னார், ஆர்எஸ்எஸ் பௌதிகில் அடிக்கடி அண்ணல் அம்பேத்கரை பற்றி நாங்கள் பேசுவோம். ஆர்எஸ்எஸ்னுடைய வணக்க பாடல்ல அம்பேத்கருடைய பெயர் இருக்கிறது. தெய்வத்திற்கு நிகராக இந்த தேசத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் வணங்கப்படும் பொழுது அண்ணல் அங்கு வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் தினசரி. எல்லாவற்றிற்கும் மேல நான் ஒன்று சொல்றேன். இப்ப நம்ம அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சோம். என்ன எனக்கு ஒரு வருத்தம், நான் மாலை போட முடியல, ஏன்னா படிக்கட்டு இல்லை. ஆனா அந்த தம்பி பயங்கர திறமைசாலி, அவ்வளோ ஹைட்ல ஏறி அழகா மாலையை போட்டார். அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சோம். நீங்க வேணா பாருங்க, இந்தியா முழுசும் அம்பேத்கருடைய சிலை எப்படி இருக்கும். ஒரு கையில புத்தகம், இன்னொரு கையை இப்படிதான் இருக்கும். இந்தியா முழுசும் நீங்க எங்க போனீங்கன்னாலும் அம்பேத்கர் சிலை அப்படிதான் இருக்கும். ஆனா தமிழகத்துல மட்டும் ஒரு சின்ன வருத்தம் நமக்கெல்லாம், எல்லா இடத்துலையும் அம்பேத்கர் சிலை கூண்டுக்குள்ள இருப்பது நமக்கான ஒரு வருத்தமாக இருக்கிறது. உண்மையிலேயே அந்த சிலைகள் கூண்டுக்குள்ள இருப்பதற்கு காரணம் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று போலியாக நடத்தி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் முக்கிய காரணமாக. இங்க பல பிரச்சனைகளாகவே இப்படின்னா தீர்க்கப்படுகிற பிரச்சனைகள் பலவும் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இங்கு இருக்கிற சில அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். சமூகங்கள் ஒன்றிணைந்து விடக்கூடாது, இந்துக்கள் முக்கியமாக ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கரெக்டா சபரிமலைக்கு போற நேரத்தில் ஒரு பாட்டை வேணுன்னே போறாங்க, ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி. நீங்க ஐயம் சாரி ஏசப்பான்னு பாருனீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க நம்புகிற கடவுளை பத்தி நீங்க பேசணும். நீங்க நம்பாத இன்னொரு கடவுளை பத்தி நீங்க பேசும்பொழுது அது அடிப்படையிலே தவறு இல்லையா? அந்த இன்னொரு கடவுளை விமர்சிக்கிறது தப்பு இல்லையா? இதுல எப்படி பாருங்க, இதையெல்லாம் தூண்டி விட்டு கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை தொடர்ந்து அழிப்பேன், ஒழிப்பேன், இதை இல்லாமல் செய்வேன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அண்ணல் அம்பேத்கர் பெயரை சொன்னீர்கள் என்று சொன்னால் அது அண்ணலுக்கு செய்கிற மாபெரும் துரோகம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கருடைய சிலை விஷயத்துக்கு வரேன். இந்திய தத்துவவாதிகள், இந்துத்துவவாதிகள் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க ஏன் பேசுறீங்க? இந்தியாவில் ஒரு கட்சிக்கு அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பாடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது தமிழகத்தில், இந்தியாவில். ஏன் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சியினால் அம்பேத்கர் அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட போது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஓட்டு கேட்கிறாங்க, நீ யாருக்கு வேணா போடு, அம்பேத்கருக்கு ஓட்டு போடாது. அந்த நேரத்தில் அவரை எம்பி ஆக்கி அழகு பார்த்தது எங்களுடைய ஜனசங்கம். அம்பேத்கர் காங்கிரஸ் அரசவையில் இருந்து அமைச்சரவையில் இருந்து வெளில வர, ஏன் வெளில வந்தா அவர் ஒரு லெட்டர் எழுதுறார் நாட்டு மக்களுக்கு. அந்த லெட்டரை அம்பேத்கர் அண்ட் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தினுடைய முகப்புரை இளையராஜா இசைஞானி எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல அம்பேத்கர் ஏன் அமைச்சரவையிலிருந்து வெளில வந்தேன்னு மனம் நொந்து பேசின அந்த கடிதம் இருக்கிறது. அதை நீங்க தயவு செய்து நீங்க எல்லோரும் தேடி படிங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார் அந்த மனுஷன் நேருடைய அமைச்சரவையில் அப்படிங்கிறது அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வரிகளிலும் நமக்கு தெரியும். அவ்வளவு அந்த மனிதருடைய அந்த திறமையை பயன்படுத்தாமல் அவரை அவமானப்படுத்தி இருக்கிறார்.
அவர் பொருளாதாரத்துறை கேட்டிருக்கிறார், எனக்கு பொருளாதாரமும் சேர்த்து கொடுங்க. ஏன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை. அவர் ஒரு பொருளாதார மேதை என்பது முழுமையாக மறைக்கப்பட்டு விட்டது. நீர்வழி மேலாண்மைக்கு அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம், அது முழுமையாக மறைக்கப்பட்டது. அவர் ஒரு பொருளாதார மேதை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மக்கள் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சார். நம்ம இப்ப யூபிஐ பயன்படுத்துறோம் இல்லையா, பீம் ஆப், யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், போன்பே, ஜிபே, உலகத்தினுடைய ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ல இன்றைக்கு உலகத்தின் முதல் தேசமாக நம்முடைய தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மனியிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வரார், காய்கறி கடையில ஜிபே பார்க்கிறார். காய்கறி கடையில, சாலையோர கடையில ஜிபேவா? அதை ஜிபே பண்ணிட்டு வீடியோ போடுறாரு. யாரு? ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அமெரிக்கா கேட்குது கூகுள் நிறுவனத்துக்கு, எப்பா நம்ம பொருளாதாரம் இருக்க இருக்க காலி ஆகிட்டே போயிட்டு இருக்குது, என்ன வழி, எல்லாம் ஆலோசனை சொல்லுங்க. கூகுள் நிறுவனம் சொல்லுகிறது, இந்தியாவில் இருப்பது போன்று யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ நடைமுறையை அமெரிக்க அரசு கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் நம்முடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும். அமெரிக்காக்காரனை பாரு, அமெரிக்காக்காரனை போரு நம்ம சொன்னது போய் அமெரிக்காக்காரன் இந்தியாவை பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அப்பேற்பட்ட யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ல ஒரு ஆப் டெவலப் பண்றாரு. அந்த ஆப்புக்கு நரேந்திர மோடி வைத்த பெயர் பீம் ஆப். ஏன் பீம்னு வச்சீங்க? ஏன் பீம்னு வச்சீங்க? அண்ணல் அம்பேத்கர் அவர்களது நினைவாக நான் பீம்னு வச்சேன். ஏன்னு சொன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை என்பதை இந்த காங்கிரஸ் மறக்கடித்து விட்டது. அதை ஞாபகப்படுத்தணும் நாங்க வச்சேன். இப்ப நம்ம பேசுவோம் இல்லையா, இந்தியா முழுசும் அம்பேத்கர் சிலைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கையில கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சுட்டு டெல்லியில அம்பேத்கர் மையம் அமைக்கிறார் நரேந்திர மோடி. அந்த மையத்துல, மையம்னா சாதாரணமானது கிடையாது. நீங்க போய் இங்க பாருங்க, இந்த கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கும், கிரீன்வேஸ் ரோட்ல அம்பேத்கர் சென்டர் இருக்கும். அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் வந்தால் தான் பெருக்கவே செய்வாங்க. ஆனால் டெல்லி போயிட்டு அம்பேத்கர் மையம் நரேந்திர மோடி அவர்கள் கட்டி கொடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம், ஒரு மையம். அதில் அம்பேத்கருக்கு செல்ல வைக்கிறார் நரேந்திர மோடி. வழக்கமாக வைக்கிற மாதிரி வைக்கல, ஒரு சேர்ல கம்பீரமாக கால் மேல கால் தூக்கி போட்டுட்டு அம்பேத்கர் அவர்கள் உட்கார்ற மாதிரி ஒரு சேர். பட்டியல் சமூக பெருமக்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அதிகாரம் அளித்தனுடைய அடையாளமாக அந்த சிலையை நரேந்திர மோடி அவர்கள் வைக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஓட்டுக்காக செய்ய முடியுமா? இதை சொல்லி நாங்க அட்லீஸ்ட் ஓட்டாவது கேட்டோமா? நமக்கே பல பேருக்கு இப்பதான் தெரியும். அதான உங்க மைண்ட் வாய்ஸ். ஓட்டுக்காக அல்ல, சிந்தனை, ரத்தம், சதை எல்லாத்திலையும் எல்லோருக்கும் அதிகாரம் அளித்தலை பரவலாக்க வேண்டும் என்கிற தீண்டாமை ஒழிப்பு என்பதை தன்னுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதுதான் ஆர்எஸ்எஸ், அதுதான் இந்திய தத்துவம், அதுதான் பிஜேபி, அதுதான் உலக தலைவர் நரேந்திர மோடி. நாங்க வெறும் வார்த்தை அளவுல பேசல, வாழ்க்கை அளவுல செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். வெறும் வார்த்தை அளவுல பேசல, வாழ்க்கை அளவுல செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இல்ல, 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் 100 பேர், நூற்றுக்கணக்கான பேர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தட்டு அப்படியே அடுக்கி வச்சிருக்கோம், டம்ளர் அப்படியே அடுக்கி வச்சிருக்கோம். யார் சாப்பிட்ட தட்டு, யார் தண்ணி குடிச்ச டம்ளர் தெரியாது. எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போனா அடுத்தவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கு சாத்தியம் நண்பர்களே. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் சாதிச்சு காட்டுச்சு. ஆனா இன்னைக்கு பேசுறவங்க என்ன பண்றாங்க, சமூக நீதினாலே இந்து தர்மத்தை அழிச்சுட்டா சமூக நீதி. இவங்க சமூக நீதி என்ன? இந்து தர்மத்தை அழிக்கிறாங்க. ஐயப்பனுக்கு மாலை போடுற நேரத்துல அது மாதிரி ஒரு பாட்டை போட்டு இந்துக்கள் மனதை புண்படுத்தணும் கேட்டா சமூக நீதி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மசூதிக்குள்ளேயும் பெண்கள் அனுமதி இல்லை, அதுக்கு ஒரு பாட்டு போடுங்க, ஒரே ஒரு பாட்டு. சரி, இல்ல பெண்கள் போப்பாக முடியாது,
ஐ எம் சாரி ஏசப்பா நான் போப்பானா தப்பாப்பான்னு ஒரு பாட்டு பாடுங்க. பாடுறதுல எல்லாத்துக்கும் காமனா தானே பாடணும். இப்போ இந்து தர்மத்தை அழித்தால் அங்க சமூக நீதி பிறக்கும் என்பது இவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. விஷயம் அது கிடையாது. இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது இவருடைய நோக்கம். சமூக நீதிக்கு இவங்க ஒரு மண்ணும் கீழே இதுதான் வரல. இங்க அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் சொல்றாங்கல்ல, திராவிடம், கம்யூனிசம், தமிழ் தேசியம், இவங்க எதுவுமே இந்து தர்மத்திற்கு எதிராக பேசுகிறாங்களே ஒழிய சமூக நீதிக்காக இவர்கள் ஒண்ணுமே கிழிக்கல. இங்க சமூக நீதிக்காக நடந்த அத்தனை முன்னேற்றங்களும் இந்திய தத்துவத்தை, இந்து தர்மத்தை நம்புபவர்களால் மட்டுமே நடந்தது. சங்கிகளால மட்டும்தான் இந்த நாட்டில் சமூக நீதி சாத்தியமாச்சு. அந்நிய நாட்டு சித்தாந்தத்தை சார்ந்தவர்களால இந்த மண்ணில் சமூக நீதி சாத்தியப்படவில்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் சொன்னார், எல்லாரும் ஒன்னாக்குறார், சக்கரம் வாங்கினவங்க எல்லாம் ஒண்ணு சாதிச்சு காட்டினார். ஆரிய சமாஜம் பட்டியல் சமூக பெருமக்களுக்கு ஆயிரக்கணக்கில் பூதலை போட்டுச்சு, வேதம் கற்பிச்சு சாதிச்சு காட்டுச்சு. நான் தான் கேட்டேன், ஆரிய சமாஜம் இந்தியா முழுசும் அவ்வளவு பண்ணிச்சு, திராவிட கழகம் என்ன கீச்சுது? ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை நீங்க நடத்துனீங்களா? இல்ல. ஆனா நீங்க இங்க வந்து என்ன மட்டும் என்ன சொல்லுவாங்க, இந்திய தத்துவவாதிகள், இந்துத்துவவாதிகள் அண்ணல் அம்பேத்கரை நீங்க எப்படி கொண்டாடலாம்? அவர் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு. நீங்க இந்துவாக அம்பேத்கர் அவர்கள் மறையவில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை நீங்கள் படிக்கவில்லைன்னு அர்த்தம். அண்ணல் அம்பேத்கர் இறக்கும் பொழுது இந்துவாகத்தான் இறந்தார். இதுதான் உண்மை. எப்படி சார்? அவருடைய சட்டத்தில் கொடுக்குற டெபினிஷன் என்ன? அரசியலமைப்பு சட்டத்தில் யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் இஸ்லாமியர் இல்லையோ, புத்த சமயம் உட்பட, ஜைன சமயம், சமண சமயம் உட்பட இந்து. அப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலையும் இந்து சட்டத்திலையும் கொடுத்த டெபினிஷன் படி அம்பேத்கர் அவர்கள் இந்து தானே? டெபினிஷனை கொடுத்தது யாரு? அவர் தானே. புத்த சமயம் என்பது இந்து தர்மத்தின் ஒரு பிரிவு. தம்மம்னு சொல்லுவாங்க புத்தத்துல, தம்மம் அப்படின்வாங்க. தர்மம் அப்படிங்கிற நம்முடைய தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் இருக்கிற வார்த்தைக்கு புத்தர் பேசிய பாலி மொழியில தம்மம்னு ப்ரொனவுன்சியேஷன். அவ்வளவுதான். ஒரே தர்மம், ஒரே அறம். அந்த அறத்தை அடைவதற்கான வழிமுறைகள் வேற வேற. அவ்வளவுதான். ஞான வழியில போனது புத்த சமயம். இப்போ அம்பேத்கரை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்ற யாராவது, திருமாவளவன் இல்லை வேற யாராவது ஒரே ஒரு புத்த கோயில் கட்டிருக்காங்களா? கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் ஆள் பிடிக்கிற வேலையை பண்றாங்க. கரெக்டா? ஒரே ஒரு புத்தர் கோவில், ஒரே ஒரு புத்த மடாலயம் திருமாவளவன் கட்டட்டும், நான் ஒத்துக்கிறேன். இல்ல சிதம்பரம் தொகுதியிலாவது கட்டட்டும். உங்க வேலை என்ன பண்றீங்க? அடுத்த மதம் மாற்றத்துக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இதை செய்து கொண்டு ஏன் அம்பேத்கர் ஏன் கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ ஏன் மதம் மாறல? ஏன் மாறுவதற்கு எவ்வளவு அழுத்தங்கள் அந்த நேரத்தில் வந்திருக்கும்? ஏன் மாறல? ஏன் இந்த இந்து தர்மத்திலே அவர் பயணித்தார்? ஏன் பயணித்தார்னு சொன்னா அந்த மனிதன் உண்மையான இந்தியன், உண்மையான இந்திய தத்துவவாதி யோசித்தார். அந்நிய நாட்டு மதங்களுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த தேசம் பிரிவினையை நோக்கி சென்று விடும் என்று யோசித்து இந்த இந்து தர்மத்திலேயே புத்த சமயத்தில் பயணித்தார். அதனால் இந்திய தத்துவவாதிகளாக நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் டிஸ்கஷன் நடக்குது. இந்திய தேசத்தினுடைய ஆட்சி மொழியாக எது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், எந்த மொழியை சொல்லியிருப்பார் சொல்லுங்க? எந்த மொழியை சொல்லியிருப்பார்? சமஸ்கிருதம் இந்த தேசத்தினுடைய ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்தது. அந்த குரல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய குரல். இங்க வந்து மாட்டிறைச்சி அது இதுன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் பேர் சொல்றாங்க. அடப்பாவையில் அண்ணல் அம்பேத்கர் நாடு முழுவதும் பட்டியல் சமூக பெருமக்களை திரட்டி மாநாடு போட்டு
யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்க வச்சாங்க. அவங்க அவருடைய போட்டோவை போட்டுட்டு பிரியாணி, அது மாட்டுக்கறி பிரியாணி போடுறது. முரண்பாடு முரண்பாடு முரண்பாடு. நான் மறுபடியும் சொல்றேன், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் நாங்க மட்டும்தான் ஏற்றுக்கோம். உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க சொல்லணும், நீங்க ஏன் அம்பேத்கரை பேசுறீங்க, ஆனா அவங்க நம்மளை பார்த்து நீங்க ஏன் பேசுறீங்கன்றாங்க. தமிழகத்துல எல்லாமே விசித்திரமாவே நடக்குது. குண்டு வைக்கிறவங்க மனிதனை ஏமாவாங்க. என்ன தமிழனுடைய வரலாற்றை, தமிழனுடைய இறையலை அழிக்கிறவங்களாம் தமிழ்னு பேசுவாங்க. இந்த திராவிடம் என்கிற நிலப்பரப்பில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறவங்களாம் திராவிடன்வாங்க. யார் யார் எதை எதை அழிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதை எதை தங்களுடைய கொள்கைகளாக வைத்துக் கொண்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அவன் பேர்ல என்ன இருக்கோ அதுதான் அவன் அழிப்பான். நம்ம பேசுறோம் இன்னைக்கு, சார் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன சார் தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ் தேசியமோ திராவிடமோ தமிழ்நாட்டுக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழும் தேசியமும். தமிழ் தேசியம் இல்லை, தமிழும் தேசியமும். ஜம்புத்தீவு பிரகடனம் பண்ணா நம்மால் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் பண்ணா ஜம்புத்தீவுன்னு சொல்லி இந்தியா முழுமைக்கும் பண்ணாங்க. யாராவது தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒருத்தரால் நாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரத்துக்கு போராட்டம் சொல்லுங்க. மகாகவி பாரதியிலிருந்து எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தாங்களே தமிழ்நாட்டில், யாராவது இந்த தமிழ்நாடு நிலப்பரப்புக்கு மட்டும் நாங்க பேசணும் சார் சொல்லுங்க? இல்லை. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து நான் சொல்றேன், தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுமைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். லண்டன்ல அவர் படிச்ச இடத்தை விலைக்கு வாங்கி அங்க ஒரு நினைவாலயம் கட்டுறார். எங்கெங்கெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் பயணித்தாரோ எல்லா இடத்திலும் அவருக்கு நினைவாலயங்களை எழுப்பிய ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நவம்பர் 26 பிஜேபி தானே கருத்தரங்கம் நடக்குது. இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேற யாராவது கொண்டாடுறாங்களா, யாராவது கான்ஸ்டியூஷனை பார்க்குறாங்களா? இது நேற்று நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன். நேற்று நாங்கள் கரூர் போயிட்டோம், தம்பி விடவே இல்லை, நாளைக்கு வாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. உண்மையிலேயே நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் இது போன்ற கருத்தரங்குகள், இது போன்ற அறிவு செறிவு மிக்க கருத்து பரிமாற்றங்கள் தான் நம்முடைய தத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும். ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கலன்னு வைங்களேன், பக்கத்துக்குக்கார ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு போயிடும். கரெக்டா? ஒரு குழந்தை இருக்கு சார், குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கணும். இல்லைன்னா பக்கத்துக்கார என்ன பண்ணுவான், குழந்தை கருப்பா இருந்தா டே கருப்பானுவான், சிவப்பா இருந்தா சிவப்பானுவான், ஏதோ ஒரு பட்ட பேரை வச்சு விட்டு போயிடுவான். அது மாதிரிதான் நமக்கு எல்லாரும் சேர்ந்து, இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதி எல்லாம் சேர்ந்து வலதுசாரி வாயில் சாரின்னு ஏதாவது ஒரு பேர் வச்சிடறாங்க. நம்மளுன்னு சொல்லும் போது வலதுசாரின்னு சொல்லிடுறாங்க டிவியில். நாங்கள் வலதுசாரிகள் அல்ல. வலதுசாரினா என்ன? பிரெஞ்சு புரட்சியில கிறிஸ்தவ சபைகளுடைய ஆதிக்கத்தை ஆதரித்தவர்கள் வலதுபுறம் உட்கார்ந்தாங்க, எதிர்த்தவர்கள் இடதுபுறம் உட்கார்ந்தாங்க. அவங்க வலதுபுறம் உட்கார்ந்தவங்க வலதுசாரிகள், இடதுபுறம் உட்கார்ந்தவங்க இடதுசாரிகள். இப்ப தமிழகத்துல யாரு வலதுசாரிக்காரன் தான் சொல்லுங்க? கிறிஸ்தவ சபைகளுடைய ஆதிக்கத்தை ஆதரிக்கிற உதயநிதி தானே வலதுசாரி. இன்னைக்கா நாளைக்கா பிறந்த நாள் இன்னைக்கு? அது இந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவார், ஊர்ல 1000 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்னா நல்லா இருக்கிறான், ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நாம் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ பல ஸ்டேட்ல 2 துணை முதலமைச்சர் எல்லாம் இருக்காங்க, அந்த ஸ்டேட்லாம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு துணை முதலமைச்சரை வச்சு நாம படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ இப்போ யோசிச்சு பாருங்க, நாம இப்ப யாரு சார்? நாம் எல்லாம் இந்திய தத்துவவாதிகள். இங்க இருக்கிற எல்லா தத்துவமும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள். திராவிடம் கார்டுவெல்ங்கிற வெள்ளக்காரன் கொடுத்தது, கம்யூனிசம் இந்த அங்கிருந்து நேரம் வந்தது, காங்கிரஸ் நடத்துறதே வெளிநாட்டுக்காரன், இத்தாலிக்காரன்.
இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தம், இந்த இந்திய தேசத்தினுடைய சொந்த வாழ்வியல் முறை, இந்த தேசத்தினுடைய இறையியல், இந்த தேசத்தினுடைய அரசியல், இதை பேசுகிற ஒரே கட்சி, இந்திய தத்துவத்தை பேசுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம், சுருக்குனீங்கன்னா இந்துத்துவம். இதை பேசும்போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தமிழ் தேசியத்தை எப்படி நீங்க அந்நிய நாட்டு சித்தாந்தம்னு சொல்றீங்க? தமிழ் தேசியம் என்பது இலங்கை, அங்கிருந்து தானே இங்க கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப பக்கத்துல சீமான் மாநாடு போட்டிருக்காரு, எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரு? இலங்கையில இருந்து வாங்கிட்டு வந்தான்னு சொல்றாரு. நான் சீமானை பார்த்து கேட்கிறேன், என்னைக்காவது பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தை தமிழ் ஈழத்தை இணைத்து நான் தமிழ் தேசியத்தை அமைப்பேன்னு என்னைக்காவது அவர் சொல்லியிருக்காரு? கிடையாது. இது எல்லாமே கிறிஸ்தவ அடிப்படைவாதம் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசுபவர்களாக நாம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புரிதல் முதல்ல நமக்கு இருக்கு. யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? நாங்கெல்லாம் இந்திய தத்துவவாதிகள், நாங்கள் பேசுகிற தத்துவம் இந்திய தத்துவம். அண்ணல் அம்பேத்கர் ஏன் கொண்டாடுறீங்க? ஏன்னா அவர் இந்த தேசத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர். இந்த தேசத்தில் பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்திய தத்துவத்தை உறக்க பேசியவர். அதனால் அந்த மாமனிதரை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும். இன்னும் பேசினா பல விஷயங்களை நம்ம பேச முடியும். அடுத்தடுத்து நம்ம அதை பத்தி பேசுவோம். தாட்சான் பாகிஸ்தான் ஒரு புக் எழுதியிருக்காரு அம்பேத்கர் அவர்கள். தாட்சான் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. பிரிவினை கோஷம் வந்த போது முகமது அலி ஜின்னாவுடைய ப்ரொபோசல் என்ன? அவர் என்ன சொல்றாரு? இந்துக்களுக்கு ஒரு தேசம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு தேசம், இதுதான் வைக்கப்பட்ட ப்ரொபோசல். இதை ஒட்டி அண்ணல் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதை தமிழ்லயும் வந்திருக்கு, B.R. மகாதேவன் மொழிபெயர்த்திருக்காரு. நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகத்தை படிங்க. அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு தொலைநோக்குள்ள ஒரு தீர்க்க தரிசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால இந்த நாளில், இந்த ஒரு அரசியலமைப்பு தினமான இந்த நாளில் நாம் எல்லாம் கூடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்கிற இந்திய தேசத்தினுடைய வேதத்தை, அதனுடைய பெரும் புகழை மதிப்பவர்களாக, அதை எந்த சூழ்நிலையிலும் மீறாதவர்களாக, அதனுடைய நோக்கத்திலிருந்து மாறாதவர்களாக நாம் நம்மை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உறுதிமொழியை ஏற்பதே இந்த நாளினுடைய உன்னதமான தத்துவம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுக்குதான் அந்த உறுதிமொழி. இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன .com அது பிரியாம்பிள் உறுதிமொழி, அதாவது முகப்புரை உறுதிமொழின்னு சொல்லி ஒன்று எடுக்க சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. mygovernment.com இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வெப்சைட்டுக்குள்ள போய், நம்ம ஆப்ல கூட லிங்க் இருக்கும், அது உள்ள போயிட்டு பிரியாம்பிள் இருக்கும், அதுல அதாவது முகப்புரை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை படித்து விட்டு அதை நீங்க அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வரும். உங்க பேர் போட்டு பிரியாம்பிளுடைய அந்த முகப்புரையினுடைய உறுதிமொழியை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வரும். அதை நீங்கள் இங்க இருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல, இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒவ்வொருவரும் இன்றைக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைத்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.